எந்த படத்துக்கு சீனியர் சினிமாட்டோகிராஃபர்ஸ் தேவை, எந்த படத்துக்கு இப்படியான ஒரு எனர்ஜெட்டிக் யங் ஆட்கள் வேணும் அப்படின்றது? ரெண்டு விதம் இருக்கு. ஒண்ணு, நடிக்கிற ஆர்டிஸ்ட் அழகா தெரியணுமா, இல்ல மொத்தமா அழகா தெரியணுமாங்கிறது. ஸோ இது வந்து மொத்தமா உங்களுக்கு அழகா தெரியணும் அப்படின்னா ஆர்டிஸ்டுக்கு நீங்க நினைச்ச மாதிரி லைட் பண்ண முடியாது. ஓகே. பர்டிகுலர் சீனியர் ஆர்டிஸ்டுக்குலாம் நீங்க போறீங்கன்னா, ஆர்டிஸ்ட் எங்க இருக்கணும், அழகா இருக்கணும் அப்படின்னா பேக்ரவுண்டு கொஞ்சம் அடிபடும். நீங்க எல்லா லைட்லையும் எடுத்துக்கணும். ஒரு லோ லைட் இருக்கு, ஆஃப் லைட்ல இருக்கு அப்படின்னா ஆர்டிஸ்டுங்களுக்கு நிறைய லைன்ஸ் எல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். அப்ப ஆர்டிஸ்ட், சீனியர் ஆர்டிஸ்ட்டுங்க ஒரு ஃபிளாட் லைட் தான் எதிர்பார்ப்பாங்க. நீங்க ஃபிளாட் லைட் பண்ணா லைட்ல நிறைய லைட் அண்ட் ஷேடு பண்ணும்போது தான் ஒரு பிக்சர் ஒரு அழகு சேரும். ஓகே சார். ஒரு விண்டோல இருந்து ஒரு லைட் வருது, மேல இருந்து லைட் வருது, ஒரு டாப்ல இருந்து லைட் வரும், ஒரு ஆஃப் லைட் கொடுக்கும்போது ஒரு மூடு வரும். இது எல்லா ஹீரோக்கும் பண்ண முடியாது. ஒரு யங் ஹீரோன்னா அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்னா நம்ம அவங்களையும் நல்லா காட்டணும்ன்ற வந்துடும். அப்ப நீங்க ஆஃப் லைட் எல்லாம் பண்ண முடியாது. இந்த சில விஷயங்கள் இருக்கு. அதுல அப்ப என்ன பண்ணுவாங்க, சந்தோஷ் சார் மாதிரி ஆளுங்கள் வந்து அதுக்கு வந்து தனியா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இப்போ நான் உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இது நான் வேற மாதிரி கம்பேர் பண்ணி தப்பா புரிஞ்சிக்க கூடாது. நீங்க துப்பாக்கி இருக்குன்னா, துப்பாக்கியில வந்து ஒரு காம்பினேஷன்ல வந்து விஜய் சார் இருப்பாரு, சுத்தி ஒரு சர்தார்ஜி இருப்பாங்க, நார்த் இந்தியன் இவங்கெல்லாம் இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு லைட் பண்ணுங்கிறது ஒரு சின்ன சேலஞ்சு. ஏன்னா நீங்க விஜய் சார் ஸ்கின்னுக்கு நீங்க லைட் பண்ணும்போது மற்றவங்க எல்லாம் பர்ன் அவுட் ஆயிடுவாங்க. ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி தான் பண்ணணும். ஸ்கின்னுங்கிறது நம்ம ஸ்கின் அழகு, அது வேற விஷயம். ஏன்னா தப்பா வேற மாதிரி போயிடக்கூடாதுன்றதுக்காக நான் திருப்பி அதை சொல்றேன். புரியுது. ஆனா இப்போ ரெண்டு பேர் ஆர்டிஸ்ட் இந்த பக்கம் பேசுறாங்கன்னா, ரெண்டு பேர் பக்கத்துல இருந்து ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுறாங்க. ரெண்டு பேருக்கு தகுந்த மாதிரி நீங்க லைட் பண்ணணும். பக்கத்துல இருக்கிற நார்த் இந்தியன் ஒரு பயங்கர ஃபேரா இருந்தாங்கன்னா அவங்களது வெளுத்த மாதிரி பேய் மாதிரி ஆயிடுவாங்க. இல்ல அவங்களுக்கு நம்ம பேலன்ஸ் பண்ணோம்னா பக்கத்துல இருக்கிற நம்ம ஹீரோஸ் இன்னும் டார்க்காவும் போயிடுவாங்க. ஸோ அதனால இது ரெண்டு ஸ்கின்னையும் பேலன்ஸ் பண்ணணும்னா இப்ப சந்தோஷ் சார் மாதிரி ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு செப்பரேட்டா லைட் பண்ணுவாங்க. சரி, ஸ்டாட்டிக் என்ன இல்ல, மூவ்மெண்ட்லயும் தனியா அவங்களுக்கு ஒரு லைட் ஃபாலோ ஆகும். இதெல்லாம் அவுட் ஃப்ரேம்ல இருந்து நடக்கும். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு சீனியர் கேமராமேனுக்கு அதுல எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருப்பாங்க. அப்புறம் குயிக்கா எடுக்கிறது இதெல்லாம் எடுப்பாங்க. இல்ல ஒரு ஆக்ஷனை கேப்சர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு யங் ஆளுங்க கேமரா தூக்கிட்டு ஓடணும், ரோட்ல ஷூட்டிங், ரியல் லொகேஷன்ல நிறைய சேஸ் இருக்குன்னா அப்ப வந்து நம்ம வந்து ஒரு சீனியர்ஸ்ட போனீங்கன்னா அவங்களோட 100% கொடுக்க முடியாது. அவங்க திறமைசாலியா இருப்பாங்க, அவங்க பிசிக் ஒத்து உழைக்காது. ஸோ அந்த டைம்ல தான் நம்ம வந்து கொஞ்சம் யங்கா ஓடணும். ஸோ இப்போ ரெண்டு விதமான போட்டோகிராஃபி இருக்கு. ஒன்னு ஸ்டுடியோல ப்ராப்பரா லைட் பண்றது, இன்னொன்னு ரோட்ல நீங்க வந்து இப்படி நில்லு இப்படி லைட் வாங்குன்னு சொல்ல முடியாது. இருக்கிற லைட்டை வச்சுதான் நம்ம பண்ணணும். ஸோ அப்போ பண்ணும்போது நம்ம வந்து யங் டிஓபியோட போகும்போது அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ நம்ம படம் என்ன மாதிரி படம், அதுக்கு யாரு கரெக்டாக ஜஸ்டிஃபை பண்ண முடியுன்றதை வச்சு தான் அந்த காம்பினேஷன் உருவாகும்.